நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, தலைமைக்கான மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது சமீப நாட்களாக தமிழக அரசியலில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அன்புமணி விசஸ் ராமதாஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ உண்மையிலே கட்சி யாருக்கு சொந்தம், யார் அதை டேக்கிள் பண்ண போகிறாங்க, யார் இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வருது. அந்த இடத்துல ராமதாஸ் வேற ஒரு வியூகத்தை வகுக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக இப்போ அடுத்த ஒரு மாநாடு திட்டமிடுறாங்க. அந்த இடத்துல அந்த மாநாட்டுக்கு அப்புறம் கட்சியை டைரெக்டாக சங்கம் டேக்கிள் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த இடத்துல ராமதாஸுக்கு ஹோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் எப்படி காலத்தை பிரிக்கிற போது கிமு கிபி என்று பிரிக்கிறார்களோ அது மாதிரி எல்லா கட்சிக்குமே கூட அது பொருத்தமானது தான். அதே போல் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன், அதிகாரத்திற்கு வருவதற்கு பின் என்று பிரிக்கலாம். தொடக்க நிலையில் இடதுசாரிகளாக இருக்கிறவங்க, பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்க, சாதி ஒழிப்பு போராளிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு சமூக நீதி பேசுகிற, தமிழருடைய நலன்களை பேசுகிற ஒரு முற்போக்கான இயக்கமாக தொடங்கப்பட்டது. அவர் திண்டிவனம் பகுதியில் ஒரு 3 ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டராக 5 ரூபா டாக்டர் வரைக்கும் வந்திருக்காரு. ஒரு மருத்துவத்தை சேவையாக செய்யக்கூடிய ஒருவராக நம்முடைய சமூக மக்கள் பின்தங்கி இருக்கிறார்களே என்பதற்காக வேண்டி தீவிரமான களப்பணி ஆற்றி அவரே அதை குறிப்பிடுறது மாதிரி 95,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறேன்னா அவர் சொல்கிறார். அந்த மாதிரி நிறைய கிராமப்புறங்களுக்கெல்லாம் போய் இதை வளர்த்தெடுக்கிறார். தொடக்க காலத்தினுடைய குரலாக பல பேர் இருந்திருக்கிறாங்க. பழனி பாபா, வள்ளி நாயகம், KM ஷரீப், நிறையா பேர் என்னன்னா பல முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் அந்த களத்தில் பணியாற்றி இருக்கிறாங்க. குறிப்பாக இடதுசாரிகள் பல பேர் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. இந்த களத்தில் இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர் பின்னால் அந்த எம்ஜிஆர் காலத்திலே நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம், சமூக நீதி போராட்டம், அதில் 22 பேர் துப்பாக்கி சூட்டிலே இறந்து போனது, இதெல்லாம் இந்த களத்திலே இருந்து பிறந்த இயக்கம். இவ்வளவு பெரிய மாபெரும் எழுச்சியோடு பிறந்த இயக்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிகார மையத்தை நோக்கி நகர தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று மத்திய அமைச்சரவையிலே பங்கு பெறுகிற அதே ராமதாஸ் குறிப்பிடுறாரு. 35 வயசுல சுகாதாரத்துறை அமைச்சராக நான் அவரை தலைமைக்கு கொண்டு வந்தது, அடையாளப்படுத்தியது மாபெரும் தவறு. என் சத்தியத்தை மீறி நான் செய்தது மிகப்பெரிய தவறு. இந்த தவறையெல்லாம் செய்தது நான் தான் என்று அவர் சொல்றார். அப்ப 2016க்கு பின்பு ஏறத்தாழ இந்த 2025 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் அன்புமணி ஆகிய நான், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தப்பட்டதற்கு பின்பு கட்சி என்னவாக நகர்ந்திருக்கிறதுன்னு பார்த்தா, முன்னோக்கி தான் நகரணும்னு அவசியம் இல்லை, பின்னோக்கி நகரலாம்ன்ற மாதிரி கட்சி பின்னாடி தான் நகர்ந்திருக்கு. இப்போ இதை கட்சியினுடைய தலைவராக அவரை படிநிலையில் கொண்டு வந்ததுக்காகத்தான், அவரை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் வேல்முருகனை எல்லாம் நீக்கினாரு. நேரடியாக சொல்லாமல் கட்சி விமர்சிக்கிறாரு. வேல்முருகன் தான் அன்புமணியவே கொண்டு வரணும்னு ஆரம்பத்தில் பேசியிருக்கிறாரு. பின்னாடி என்னாச்சுன்னா அவருக்கே அது எதிர்வினையாக மாறிவிட்டது. அதே மாதிரி தொடக்க காலத்தில் யாரெல்லாம் பேராசிரியர் தீரன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு குரூப் வேலை செஞ்சவங்க எல்லாருமே, ரொம்ப தீவிரமாக இயங்கியவர்கள் எல்லாருமே ஓரங்கட்டப்படுறாங்க. யாருக்காக? அன்புமணிக்காகத்தான் ஓரங்கட்டப்படுறாங்க. அந்த அன்புமணி இப்போ ராமதாஸை ஓரங்கட்டிட்டாரு அப்படிங்கிற இடம் சேருது. இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அன்புமணியை நான் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. பக்கத்தில் 4வது சீட்டில் உட்காந்துருக்கிற திலகபாமாவை நீக்கிறேன், 3வது சீட்டில் உட்காந்துருக்கிற ஆளை நீக்கிறேன், அப்படித்தான் சொல்றாரு. இப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா, அந்த எஸ்ஐ ரொம்ப நல்ல மனுஷையா, சரி ஏட்டையா தான் ஏன் காசு வாங்குறாரு, ஏட்டையா காசு வாங்கி எஸ்ஐக்கு தான் கொடுப்பாரு, ஸ்டேஷன் நிலவரம் தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்ஐ நல்ல மனுஷன், ஏட்டையா தான் மோசமான, அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆளையா காலி பண்றாரு. அன்புமணியை நீக்குகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ராமதாஸ் தயாரா இல்லை. ஆனா வேற அதை தவிர்த்துட்டு எல்லாமே சொல்றாரு. தண்ணி பாட்டில் விட்டு வீசி விளையாண்டாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு. தண்ணி பாட்டில் விட்டு எங்கெல்லாம் வீசுறாங்களோ, அது அதிமுகவில் நடந்த அந்த கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் அங்கேயே தண்ணி பாட்டில் வீசித்தான் இவர் OPS வெளியேறினார்.
அப்ப தண்ணிப்பாற்றல் என்பது அரசியல் கட்சிகள்ல ஒரு போர் ஆயுதமாக மாற்றப்பட்டது. இப்ப தடை செய்யப்பட வேண்டிய ஆயுதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தண்ணிப்பாட்டில் தூக்கி வீசிட்டாங்கன்னா, பெட்ரோல் குண்டை வீசினா கூட பிரச்சனை கிடையாது. தண்ணிப்பாட்டில் வீசிட்டாங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து உடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் வந்து இப்போ புதுசாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணிப்பாட்டில் விட்டு அடிக்க பார்த்தாரு, யார பெத்த தாயை அடிக்க பார்த்தாரு, அவனுக்கு தலைமை பண்பு கிடையாது. இப்படிலாம் யார் சொல்றா? நம்ம சொல்லலை. இப்போ அவருக்கு தலைமை பண்பு கிடையாதுன்னு அவரை உருவாக்கிய ராமதாஸ் சொல்றாரு. இப்போ நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ராமதாஸ் வந்து அம்பேத்கர் சிலைகளை திறந்து வச்சிருக்கிறார். தலித் அல்லாத தலைவராக இருந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சிருக்காரு. குடிதாங்கிங்கிற ஊர்ல இதெல்லாம் தொடக்க காலத்துல, இப்ப இருக்க ராமதாஸ் நினைக்கக்கூடாது. குடிதாங்கிங்கிற ஊர்ல தலித் பிணத்தை வந்து பொதுவெளியில எடுத்து செல்லக்கூடாது என்று அங்க இருக்கக்கூடிய படையாட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் போர்க்கோளம் போன்ற போது தன் தோளில் அவரே கேள்விப்பட்டு போய் தன் தோளிலே சுமந்து, குடிதாங்கிங்கிற ஊர்ல தலித்துடைய அந்த இறந்த உடலை சுமந்து கொண்டு போய் தன் சொந்த சாதிக்காரனுடைய கடும் எதிர்ப்பை மீறி, சொல்லடியும் கல்லடியும் மீறி போய் அதை அடக்கம் செய்தவர்களாம் உதவி. அப்படியும் அவர் இருந்திருக்கிறார். எந்த ராமதாஸ் ஒரிஜினல்? அம்பி அந்நிய படம்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏது வந்து யாரு அப்படின்னு, இவர் யாரு ஒரிஜினலா, அம்பியா அந்நியனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய சிரமமா இருக்கிறது நமக்கு இல்லை, அப்படின்னு கட்சிக்காரனுக்கே குழப்பமா இருக்கு. என்னன்னா எப்ப அம்பியா இருக்கிறாங்க, எப்ப அந்நியனா இருக்காங்க, ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த குடிதாங்கிங்கிற ஊர்ல அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சாருங்கிறத தான் உணர்ச்சி வசப்பட்டு பாராட்டி திருமாவளவன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து வெறும் குடிதாங்கின்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, அம்பேத்கர் சுடர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாரு. அந்த சுடரை அணையாம பாதுகாப்பா கொண்டு போய் தர்மபுரி பக்கத்துல ஒரு 3 கிராமத்தை கொளுத்தி விட்டாங்க. 3மே குடிசையை கொடுத்தல, குடிசை கொளுத்தின்னு பேர் சொல்றாங்க. நான் அதை நம்பி இவங்க இந்த ஊர்ல தீய வச்ச உடனேக்கு மறுநாள் தீபாவளிக்கு அடுத்த நாள்ல பண்ணிவிட்டாங்க. தீபாவளி அப்ப நான் அதை பார்க்கறதுக்கு என்னை வந்து அந்த கட்சியில ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கு முன்னாடி மாநில இளைஞர் அணி தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தவர் KM ஷரீஃப்ங்கிறவர் என்னை கூட்டிட்டு போறார். அவரோட நட்பா இருந்ததுனால அவரு வர்றீங்களா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஏதோ டூர் கூட்டு போறது மாதிரி கூட்டு போறாரு இந்த துயரத்தை பார்க்கறதுக்கு. என்னைய போய் பார்த்தா கான்கிரீட் வீடுகள், ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக ஒருத்தன் வாழ்நாள் சேமிப்பில் கட்டின வீடுகள்லாம் பெட்ரோல் குண்டுகளுக்கு இரையாகி பூரா பார்த்தீங்கன்னா அந்த பகுதியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரியான நக்சல் பாரிகளுடைய இடமாக அது இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல சாதிய வன்மத்தினால கொடுத்தப்பட்ட தீக்கிரையாக்கப்பட்ட வீடுகள் 3 கிராமங்கள்ல தனிப்பட்ட முறையில் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்த காதலுக்கு ஒரு ஊரை கொடுத்துறாங்க, 3 ஊரை கொடுத்துறாங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். இப்போ இந்த மாதிரி சூழல்ல இருந்து அவர் அடுத்த கட்ட அரசியலை எங்கே கையில் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண மாலை நடத்துறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கட்டி வைக்க போறோம், நம்ம நல்லா பார்த்துக்கிறோம்மா, அந்த பிள்ளை மருமக ரொம்ப பார்த்துக்கிறோம், அது வந்தவனும் குடும்பத்தை கெடுத்துரும், அது வேற விஷயம், அது தெரியாம இவங்க சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணல. அதே மாதிரி தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு, உன் பொண்ணை வந்து கூலிங் கிளாஸ் போட்டவன் கூட்டிட்டு போயிடுவேன், ஜீன்ஸ் போட்டவன் கூட்டிட்டு போயிடுவேன், பத்திரமா இரு, உன் பொண்ணுகளை பார்த்துக்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. காதலுங்கிறது அது எவனுக்கோ யாருக்கோ தான் வரும், எல்லாத்துக்குமே வராது. கண்ணதாசனே திரைப்பாடல் எழுதியிருக்காரு, பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த யாருமே சேர்ந்து போறதில்லை இன்னும் எழுதியிருக்காரு. இதெல்லாம் அபூர்வமான விஷயம். இதை ஒரு அரசியல் கட்சி அஜெண்டாவா எடுப்பது இருக்குல்ல, இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி RSS மயமாக மாறுகிறது. இந்த சோசியல் இன்ஜினியரிங் யாரு உலகத்துல இன்ஜினியரிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையா பயன்படுத்தினவங்க பிஜேபிக்காரங்க தான். சோசியல் இன்ஜினியரிங் என்னடா பண்ண போறீங்கன்னா, சாதி ரீதியாக மக்களை கூறு போடுவது, கூறு தீட்டுவது, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு நல்லா வீரண்டா ஆண்டா பரம்பரடா அப்படின்னு சொல்லி மண்டை உடையும் போது ரத்தம், அது எந்த சாதி ரத்தம்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு வச்சுங்க, முதலியார் ரத்தம் கொடுங்கன்னு எவனா கேட்கறானா? அது பாசிட்டிவ், அது என்னமோன்னு சொல்றான், குரூப் பேரத்தான் சொல்றானே தவிர வன்னியர் ரத்தம் கொடுங்க, படையாச்சி ரத்தம் கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கூட கேட்டதே கிடையாது. இல்லைங்க ஐயோ எங்களுக்கு இது பறையர் ரத்தம் சேராதுங்க, படையாச்சிங்கிறாங்க, படையாச்சி ரத்தமா கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டான். மருத்துவர் கூட சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு இது அரசியல் தான் வேறையே தவிர அறிவியல்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ராமதாஸ் சயின்ஸ் படிச்ச மருத்துவர் தானே? ஆமா, அவருக்கு எல்லா சயின்ஸும் தெரியும். சயின்ஸ் தெரிஞ்சனால தானே இவங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்துருக்காரு. அப்ப இந்த சோசியல் இன்ஜினியரிங் சாதி ரீதியான முரண்பாட்டுகளை கூர்தீட்டி கொண்டு இவங்களை குரூப்பை வச்சு மேய்க்கிறது இருக்குல்ல, இதை RSS காரனுடைய திட்டம். அதை கொண்டு இங்கே கொண்டு இவன் நாடக காதல், அவன் லவ் ஜிகாத்,
லவ் ஜிகாத்தும் நாடக காதலும் ரொம்ப பக்கத்தில் வரும். ஏன் வருதுன்னா பாமகவை கையகப்படுத்திட்டாங்க. இப்போ அன்புமணிக்கு ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக ஒரு முறைகேடு பண்ணிட்டாரு, பெருங்கொண்ட பணத்தை வாங்கிட்டாரு, பொட்டி வாங்கிட்டாரு அப்படிங்கிற பஞ்சாயத்து வருகிற போது அது வழக்காகி விட்டது. அது சிபிஐனுடைய விசாரணைக்குள்ள இருக்கிறது. பாம்பு பொட்டியில் இருக்கு, சிபிஐ விசாரணை. கூட்டணிக்கு வரலன்னா பாம்பை விட்டுருவேங்கிறான். இந்த பாம்பு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடுகளில் பாம்பு இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பான். பாம்பு இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அவனே கொண்டு வந்து விட்டுருவான். விட்டுட்டு பாம்பு பிடிக்க வந்திருக்கேன், உங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்கப்பா, அவன் தான் கொண்டு வந்து விட்டுருப்பான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாம்பு விட்டுருவேன், சரக்குன்னு உள்ள விட்டுருவேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு பாருங்க கொல்ல பக்கம் போனது மாதிரி தெரியுது அப்படின்பா. அதேதான் ஆர்எஸ்எஸ் காரங்க, இந்த பிஜேபி காரங்க பூராமே இந்த பாம்பை விடுற கதை தான். அப்பனையும் மைனையும் பிரிச்சு விட்டாங்க. ஒருத்த பாம்பை விட்டு ஒரே ஒரு வழக்கு, சிபிஐ வழக்கு, பாம்பை உள்ள விட்டாங்க. சிபிஐ வழக்கில் சிறையில் இருப்பதா, அன்புமணி சிறையில் இருப்பதா, அல்லது அவர் ராஜ்யசபாவில் இருப்பதா, எங்கே இருப்பது, அதிகாரத்தில் இருப்பதா, சிறையில் இருப்பதா, 2 தான் கேள்வி. நீ ஜெயிலுக்கு போடா, கட்சியை பார்த்துக்கிறோன்னு சொல்கிற தைரியம் இருக்குல்ல, அது ராமதாஸ்கிட்ட இருக்கு. சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், என்னால் போய் ஜெயிலில் இருக்க முடியாது, நான் என்ன ஆராசாவா கனிமொழியா, நான் ஏன் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இவர் இருக்கார். இந்த பஞ்சாயத்தில் போன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி நமக்கு வேணாம், அதிமுகவிலையும் திமுகவிலையும் மாறி மாறி சவாரி செய்து அதிகமான அரசியல் ஆதாயங்களை அடைந்தவர் யாருன்னா மருத்துவர் ராமதாஸ். இந்த நிதிஷ்குமாரை இவங்க பல்டிகுமார் அவர் பச்சைவந்திக்கு டஃப் கொடுக்குறாருன்னு சொல்றாங்கல்ல, அவன்லாம் ராமதாஸின் வரலாறு தெரியாத துரோகிகளை வேண்டாம். ராமதாஸின் வரலாறு தெரிந்தவன் நிதிஷ்குமாரை வியக்க மாட்டான். நிதிஷ்குமாருக்கே வழிகாட்டிய ராமதாஸ் தான். அதனால அவர் திருமாவளவன் கூட சொல்றாரு, அவர் சமூக நீதி பார்வையில் ஆர்எஸ்எஸ் மையமாக மாறாமல் இருந்திருந்தால், உறுதியோடு இருந்திருந்தால், இந்த படையாட்சிகளுக்கும் பட்டியலின மக்களுக்குமான பகையை வளர்க்காம இருந்திருந்தா, என் கூடயே இருந்திருந்தா காஞ்சிராம் மாதிரி பெரிய தலைவர் ஆயிருப்பாரு. அவர் ஆக விடாமல் தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிட்டாங்க அப்படி திருமாவளவன் விமர்சனம் செய்கிறார் அவரை. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜெயிலுக்கு போறதுக்கு சிபிஐ வழக்கு கூப்பிடுது, நான் வரமாட்டேன்னு அன்புமணி அடம் பிடிக்கிறாரு. இப்போ கட்சி காலாவதி ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த கட்சி என்ன ஆகுதுன்னா, பலாப்பழ சீசன் மாதிரி முடிஞ்சிரும் போல இருக்க, இது மாம்பழ சீசன் முடியுது, இப்போ அது மாதிரி முடிஞ்சிரும் போல இருக்க, பண்ருட்டி பலாப்பழ வியாபாரம் மாதிரி முடிஞ்சிரும் போல இருக்கேங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் புகுந்து அறக்கட்டளையில் 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு, அதை ஆட்டையை பூரத்தான் அப்பனும் மயனும் சண்டை போடுறாங்கடா, நீ எல்லாம் விளைவிக்கங்கடா. இது சமூக நீதி போராட்டம் கிடையாது, இது சாதி ரீதியான விஷயம் கிடையாது, இது பிற்படுத்தப்பட்டோருக்கான நலன் கிடையாது, இதுக்குள்ள சித்திரை முழு நிலவுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறது ஒரு 1000 கோடிக்கு மேல ஒளிஞ்சிருக்கு, அதனால இதை விளைவிக்கங்கப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கிறது. இப்போ இவர் 2 பேரும் சண்டை போடுறதுல கட்சிக்காரர்கள் கடும் குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா இவர் 1 மணி நேரம் ஒரு ஆளை நீக்கிறாரு, அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் சேர்க்கிறாரு. பாட்டுக்கு பாட்டு நம்ம கேட்கலாம், போட்டிக்கு எல்லாத்துக்குமே ஏட்டிக்கு போட்டி கேட்கலாம், நீயா நானாவும் ஷோல பார்க்கலாம். நீயா நானாவது ஒரு அரசியல் கட்சி நடத்துறது என்ன வகையான நியாயம் இருக்கு? அதுதான் 2 பேரும் மாற்றி நடத்திட்டு இருக்காங்க. ரைட் சார், ஒரு சீரியஸான விஷயமா, ஒரு குழப்பமான விஷயம் தான் போயிட்டு இருக்கு. நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையான குழப்பத்தில் இருக்காங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சீனியர் நிர்வாகி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜி.கே. மணியை சொல்லலாம். அவர் வெளிப்படையாக சொல்றாரு, இந்த பிரச்சனை காரணம் நானா, அப்படின்னா நான் குடும்பத்தோட தலைமுறைவாயிறேன், அப்படி இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டோனை யூஸ் பண்றாரு. எப்படி இல்லை, பாமகவில் இருப்பதற்கு தற்கொலை செய்வதே மேலுங்கிற இடத்திற்கு தொண்டர்களே வந்துட்டான். அப்போ ஜி.கே. மணி தலைவராக இருந்த ஒரு மாநில தலைவர் வந்தார். அவர் மேலே என்ன பழின்னா, அவரை அன்புமணி தலைவர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நீ தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியா என்று அவங்க சொல்றாங்க. அவர் கட்சிக்கு விசுவாசியா இருக்கிறதுனால, அவர் 45 வருஷமா கூட நிழலா இருக்கிறதுனால விட்டு கொடுக்குறாரு. அவர் விட்டு கொடுக்கிறாரு என்பதற்காக இளைஞரணியினுடைய தலைவர் பதவியை ஜி.கே. மணியுடைய மகனாக இருக்கிறவரு, இப்போ லைகா புரொடக்ஷனுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிறவரு, அவர் தமிழ்குமரனுக்கு விட்டு கொடுங்கன்னு ராமதாஸ் சொல்றாரு. அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கடுமையாக அவரை விரட்டி விடுற வேலையை அன்புமணி செய்தாரு. அதே மாதிரி தான் முகுந்தனுக்கும் நடந்துச்சு. மேடையிலே வச்சு அவமானப்படுத்துனாங்க, மைக்கை என் மண்டையில் போடுறதுக்கு போல கீழே போட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜி.கே. மணியை ஓரங்கட்டியது அன்புமணி. அதனால என்னன்னா, நம்ம அதே மாதிரி ஜி.கே. மணியின் மகனையும் கட்சிக்குள்ள
வரவிடாமல் கேட்ட போட்டதும் அன்புமணி. அப்போ 2 பேருக்கும் முரண்பாடு இருக்கிறது என்கிறதுனால ஆள் மனதுக்குள்ள அவர் ராமதாஸ் ஆளுன்னு அன்புமணி கருதுறாரு. ஒருவேளை அவர் அன்புமணி ஆளாக இருப்பாரோன்னு இவர் கருதுறாரு. 2 பேருக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இவர் தான் போய் போட்டு கொடுக்குறாருன்னு திலகபாமா சொல்லுது. யாரு? பாமகவினுடைய கட்சி பொருளாளராக இருக்கிறவங்க, சீக்கியமணி தாயா ஐயா மனசை கெடுத்து விட்டாரு, அவருக்கு பாலு போல மனசியா தாயா போய் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது மிக நீண்ட காலமாக கட்சியில் பணியாற்றிய ஒருவருக்கு மன சஞ்சலம் ஏற்படுது. இவங்களோட இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஹிட்லர் கூட இருக்கிறவன் சொல்லுவாங்களாம், படை வீரர்களாக இருக்கிறவங்க இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம தற்கொலை பண்ணிடலாம், அது எவ்வளோ மேலானதுன்னு. அதே மாதிரி ஒரு மனநிலைக்கு ஜிகேமணியை கொண்டு வந்துட்டாங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் அது. ஏன்னா கட்சிக்காக வாழ்க்கை ஏற்படுத்தார். அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக அரசியல் வாழ்க்கை தொடங்கினவர். தொடக்காலத்தில் வாத்தியாராக இருந்தவர். அவர் வாத்தியார் வேலையை பார்த்துருப்பாரு. இவர்களுக்காக வாழ்நாள் முழுக்க தியாகம் பண்ண காடு வெட்டி குருவினுடைய பெருமையை பேசுகிறான்னு சொல்லிக்கிட்டே கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் குளுக்கோஸ் சேரும்போது விட்டுட்டாங்க பாதியிலேயே அப்படின்னு அவங்க குடும்பம் சொல்லுது. மருத்துவ கொலையே பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் பாதுகாக்க தவறி விட்டார்கள். 22 பேர் உயிர் தியாகம் பண்ணானே, அவன் குடும்பம்லாம் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, நடுவரிசையிலேயாவது இருக்கா என்கிற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அதனால் வன்னியர் சமூகத்தை இந்த பேரம் பேசுவதற்கு, உங்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு, உங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவேங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரையும் காலி பண்ணிட்டு உங்களை அவர் காலி பண்ணிட்டாருன்னா இதற்கு இந்த சமூகம் பலியாக வேண்டுமா அப்படிங்கிறப்ப நடுவில் பண்ருட்டி வேல்முருகன் பழைய ஆளுகள்லாம் வாங்கடா நான் இருக்கேன்டா, 2 பேரை விட்டுட்டு வாங்கடா, கட்சியை நம்ம பார்த்துக்குறோம், சமுதாயத்தை நம்ம பார்த்துக்குறோம் என்று கூப்பிட்டு அவர் டூர் போயிட்டார். அவர் சேலத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் சேர வர்றேன், இந்த ஐயாவும் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பழையபடி ஒரு படையை திரட்டுவோம்னா அவர் ஒரு பக்கம் பயணம் போகிறாரு. அதனால் கட்சியின் எதிர்காலம் என்னவாகும்னா இந்த தேர்தலிலே கூட்டணி வலிமை, பேரம் பேசுகிற வலிமை என்பது பாமகவுக்கு பெருமளவில் சரியும் என்பதுதான் யதார்த்தம். யதார்த்தத்தை புரிஞ்சிக்க முடியும் சார். இப்போ நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இப்போ இந்த சிக்கல் எங்கே சொல்யூஷன் இருக்குது, இதுக்கு யாருக்கு அதிகபட்சம் அதிகாரம் இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் என்னன்னா பாமக கட்சியை வன்னியர் சங்கம் டேக்கிள் பண்ணிக்கும், வன்னியர் சங்கத்துக்கு அதிகபட்ச அதிகாரம் இருக்குது. அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய அருள்மொழி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அதை ராமதாசன் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு, ஸோ அவருக்கு போக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு. அது எப்படி நகரம் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. அதனால தான் இவர் மாவட்ட செயலாளர் கூட்டுகிற போது 8 பேர் மட்டும் வந்தது காரணம், அன்புமணியை ஃபோன் போட்டு போயிடாத அந்த பக்கம் போயிடாத, ஐலாபுரம் பக்கம் போயிடாத அப்படின்னு கேட்ட பூட்டிட்டாரு அப்படின்னு கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அப்போ கட்சி நிர்வாகம் என்பது அன்புமணியின் பக்கம் விட்டது. அது காரணம் அவர் 2016 தொடர்ந்து களப்பணி செய்கிறாரு. இவருக்கு வயதாகி விட்டது. வயது முதிர்வின் காரணமாக இவர் நிறுவனராக இருந்தாலும் களப்பணி செய்வதற்கோ பயணங்கள் போவதற்கோ இப்போ தற்காலிகமாக அவருக்கு வாய்ப்பு இல்லை, உடல் ஒத்துழைக்காதுங்கிறதுனால அவர் அதிக பயணங்கள் செய்ய முடியாத சூழல் இருக்கிறார். ஆனால் வன்னியர் சமூகம் யாரை நம்புகிறது? யாருடைய அடையாளத்தின் வழியாக இவர்கள் இவ்வளவு பேரை திரட்டினார்கள் அப்படின்னு பல கேள்வி இருக்கிறது. அப்போ இவர் தான் இந்த சமூகத்திற்கான இன்றைக்கு திமுகவில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் இருந்து முக்கிய பொறுப்புகளிலே மந்திரிகளாக மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. அதிமுகவில் மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பல பேர் இருந்திருக்காங்கன்னா இவர் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எழுச்சி தான் காரணம். இந்த சமூகத்தை புறக்கணித்து விட்டு நம்ம அரசியல் செய்ய முடியாது, அது ஒரு பெரிய பெரும்பான்மை சமூகம் என்கிற ஒரு சூழலை அவர் விதைத்திருக்கிறார். அந்த விதைத்திருக்கிற காரணத்தினால இவர்களை கடந்து வெல்ல முடியாது, இவர்கள் ஆதரவு இல்லாமல் வெல்ல முடியாது என்கிற நிலைமை ராமதாஸ் தான் உருவாக்கி இருக்கிறார். எனவே ராமதாஸை பகைத்து கொண்டு அன்புமணி அரசியல் செய்ய நினைச்சா கட்சி நிர்வாகம் இருக்கும், கூண்டு இருக்கும், கிளி பறந்தோம். அதனால கட்சி என்பது முழுக்க முழுக்க கட்சியினுடைய ஆன்மா, கட்சியினுடைய உயிர் என்பது ராமதாஸ் தான். அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். வேல்முருகன் போன்றவர்கள்லாம் வெளியே இருக்கிற போது ஒட்டுமொத்த சமூகமும் தன் பக்கம் அவரால் திருப்புவதில் அவர் தமிழ் தேசிய அரசியல்வாதி ஆயிட்டாரு. ஒரு சாதிய அரசியலை மட்டுமே அவர் செய்யலாம், அவர் வேற களத்துக்கு போயிட்டாரு. அவர் பண்ருட்டியில் அவருக்கு வாக்களிச்சு தான் அவர் எம்எல்ஏவாக இருக்காரு. ஆனாலும் ராமதாஸ் என்கிற ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார் என்கிற காரணத்தினால தான் அவரால் ஒட்டுமொத்த சமூகத்தை திருப்ப முடியல. இதே நிலைமை தான் அன்புமணிக்கு ஏற்படும். அன்புமணியால் ஒருபோதும் ஒட்டுமொத்த சமூகத்தை தன் பக்கம் திருப்ப முடியும் என்கிற நிலை வராது. முழுக்க முழுக்க அது ராமதாஸ் கையிலே தான் இருக்கிறது. அவருடைய வாழ்நாளில் அவரிடம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வன்னியர் சங்கத்தின் வழியாக அவர் தான் அந்த சமூகத்தின் அடையாளமாக திகழ முடியுமே தவிர அன்புமணியால் திகழ முடியாது. அன்புமணி ராமதாஸிடம் சரணடைவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பின்னாடி பாஜக இருக்குன்ற அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறார், தேர்தல் ஆணையம் எனக்கு இருக்குது, தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான்,
நான் கையெழுத்து போட்டதெல்லாம் செல்லும், நீங்கள் போகிற செல்லாதுன்னு சொல்லி அவர் அந்த ஒரு தைரியத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறாரு. அவர் இந்த இடத்துக்கு இறங்கி வராமல் அப்படி பேசுகிறாரு. அது எப்படி பார்க்கலாம்? அப்போ பாஜகவோட ரோல் இதில் எந்த அளவுக்கு உள்ள வரும்? பாஜக தான் அப்பனை மகனையும் பிரிச்சுது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்பனுக்கும் மகனுக்குமான தகராறுக்குள்ளே நடுவில் ஒரு தீண்டாமை சுவர் மாதிரி கட்டுனதே பாஜக தான். பாஜக எப்படி சிவசேனாவை உடைத்ததோ, நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே அதிமுகவை உடைத்ததோ, அது மாதிரி தான் இதை உடைத்திருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. தேர்தல் ஆணையம் சின்னத்தை தான் வழங்க முடியும். பட்டம் அமுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. கட்சி நிர்வாகிகள் மட்டுமே ஓட்டு போட்டு அன்புமணி பெரிய தலைவராக முடியுமா? எனவே சமரசத்திற்கு உட்படாமல் போனால், தொடர்ந்து நான் தனித்து சுதந்திரமாயிட்டேன், எனக்கு இனிமேல் தடை கிடையாது என்று அவர் நினைத்தால், அவர் பேரை சொல்லிக்கிட்டே, அவரை குலசாமின்னு சொல்லிக்கிட்டே அவரை ஒதுக்கி வைக்கிற வேலையை செய்யணும்னு நினைச்சா அன்புமணிக்கு அரசியலிலே எதிர்காலம் சூன்யமாகிவிடும். முழுக்க ராமதாஸ் பின்னால் தான் சமுதாயம் நிற்கும். களப்பணியாளர்களும் கட்சிக்காரர்களும் ஆதாயம் கருதி அன்புமணி பக்கம் நிற்கிறார்களே தவிர, அதை தாண்டி வாக்காளர்களை ஒன்று திரட்டுகிற விஷயம் என்பது ராமதாஸை புறக்கணித்து விட்டு செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்க முடியும் சார். இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோதான். பாஜகவை பொறுத்தவரையில எப்பொழுதுமே ஒரு கட்சியை உடைத்து ஒரு அணியை அவர்கள் கையில் வைத்துக் கொள்வார். இப்போ ராமதாஸ் அணி ஒன்று, அன்புமணி ஒரு அணி ஒன்று. அன்புமணி அணியை பாஜக வைத்து அவர்களுக்கு இருக்கிற அரசியல் ஆதாயம் என்னன்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், 2 பக்கமும் கூத்து போடலாம். அங்கே ஒரு நாடகம் போடலாம், இங்கே ஒரு நாடகம் போடலாம், இங்கே ஒரு டான்ஸ் போடலாம், இங்கே ஒரு டான்ஸ் போடலாம். அது மாதிரி தான் பாஜக நிலைமை என்ன? அதிமுக உடச்சி வச்சுக்கிட்டு ஓபிஎஸ்ஸை கூட வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மிரட்டி டிடி தினகரனை கூட்டி இடிச்சிடுறாங்க. நடுராத்திரில் சாம கோடாங்கி இது மாதிரி திரியிறாங்க, ஒன்றும் ஓட்டு வராது. அப்புறம் இவங்களை விட்டுட்டு போய் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டி வந்திருக்காங்க. இதனால அந்த புள்ள பிடிக்கிற வேலையை செய்வாங்க சிறப்பாக. அதனால அன்புமணியை தன் பக்கம் ஈர்த்து வைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த வன்னியர் வாக்கு சதவீதம் நமக்கு உயர்ந்துடும். நம்ம தமிழ்நாட்டில் பெரிய சக்தியாக மாறிடுவோம்னு பாஜக ஒரு கணக்கு போடுகிறது. ஆனால் பாஜக போடுகிற கணக்கு தற்காலிகமாக வெற்றி போல தோன்றினாலும் நீண்ட தூர பயணத்துக்கு வேலைக்கு ஆகாது. வன்னியர்கள் அவர்கள் தங்களுக்கான அடையாளங்களை, தங்களுக்கான அரசியலை பாஜக பின்னால் போக மாட்டாங்க. சார், அடுத்த கட்டமாக பாமக அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி.